அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நீங்க பார்க்க போறது ட்ரில்லியன் கேம் ஜாப்பனீஸ் டிராமாவோட 8வது எபிசோட். ஃபர்ஸ்ட் 7 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப ட்ரில்லியன் கேம் கம்பெனி காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த கேம் டிபார்ட்மெண்ட், மீடியா டிபார்ட்மெண்ட், நியூஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க. இவங்க மீடியா சேனல் ஒரு நல்லா போக ஆரம்பிக்குது. ஏன்னா ரேயா வந்து ரொம்ப அதிகமான பணத்தை வந்து டிமாண்ட் பண்றாங்க உங்க சேனல்ஸ்ல எல்லாம். சோ அதை பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கேமும் செம்மையா போய்கிட்டு இருக்கு, சொல்லவே வேணாம். இவங்க நியூஸும் அதுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. சோ எல்லாமே செம்ம சக்சஸா போய்கிட்டு இருக்கு. அப்ப கேம் கம்பெனி, நாங்க கொடுத்த காசை வச்சுதான் நீங்க இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி மீடியா கம்பெனி, நியூஸ் கம்பெனி காட்ட, நியூஸ் கம்பெனி நாங்க பாருங்க உங்களோட அதிகமா ப்ராஃபிட் அடிச்சிட்டோம் இந்த குவார்டருக்கு சொல்ற மாதிரி இப்படி பயங்கரமா அவங்களுக்குள்ள ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேம் கம்பெனி சொல்றாங்க, அதான் அந்த கேப்டன் அந்த கேம் லீடர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தலையை பிச்சுக்கிறாங்க. ஏன்னா சீக்கிரமா இவங்க ரிலீஸ் கொடுத்தா ஆகணும். அதே சமயத்துல இவங்களுக்கு நிறைய அனிமேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏஐல பண்ணலாம், இதை சூப்பரா வரும், உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வேலையை கம்மி பண்ணி கொடுக்குங்கிற மாதிரி இவன் பண்ணியும் காமிக்கிறான். இவங்க 5 பேரும் ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறான் பாருங்க. அது ஏஏ மாத்தி காமிக்குது, அந்த அனிமேஷனா மாத்தி காமிக்குது ஏஏ. இப்படி இவங்க ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா ரேயா வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு இருக்கா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. சோ அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டரும் அந்த பொண்ணு லில்லியும் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரேயா பயங்கரமான டிமாண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னா அவ எல்லா டிவி மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் வாங்கிட்டு அங்க இருக்க ரிமோட் எல்லாம் கண்டிப்பா இவங்களோட கம்பெனியோட சேனல் இருக்கணும்ங்கறத முடிவு பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் போகட்டும், ஒரு பெரிய ஆஃபர் ஒண்ணு விடுறா. ஒரு வருஷத்துக்கு கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரீ, அவங்களோட சேனல் இருக்க எல்லா கண்டென்ட்டையும் அவங்க எல்லாம் பார்க்கலாம், சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ₹1 கூட இல்லாம பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லும் போது அதை கேட்டு அந்த நியூஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்த எல்லாருமே செமையா ஷாக் ஆகுறாங்க. அவ ஓபனாவே சொல்றா, சில பேரு ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன கம்பெனியா வந்துகிட்டு, அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்க உடைச்சு தூக்கி போடுறோம். அதுக்கப்புறம் 3 வருஷத்துல ஜப்பான்ல எங்க கம்பெனி தான் பெருசு, ஆன்லைன்ல வீடியோ ஸ்ட்ரீம் பண்ற கம்பெனிங்கிற மாதிரி இப்ப பெருசா பேசிட்டு இருக்கா பாருங்க. அப்ப அந்த லில்லி பொண்ணு எழுந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறா, நீங்க ஸ்ட்ரைட்டா ஹரு கிட்ட தானே மோதுறீங்க, எங்க ட்ரில்லியன் கேம் கம்பெனிக்கு தானே எதிராக நீங்க மோதுறீங்க அப்படிங்கிற முறை ரேயா சொல்றா. அவனும் என்ன மாதிரி தானே யோசிப்பான், என் இடத்துல இருந்தான், நம்ம யார நம்ம போட்டியாளரை வந்து அவங்க நசுக்கதான் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லும் போது, ஹரு ஒன்னும் அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், அவன் சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லா பாத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இவ மானத்தேனே பொன்மானேங்கறா. அப்ப ரேயா சொல்றா, விஷயத்துக்கு வருவோம், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நீ அவன் கம்பெனில வேலை பாக்குற மாதிரி தெரியல, நீ அவனை லவ் பண்ற மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க போற. ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஓப்பனா ஒரு லைவ் டெலிகாஸ்ட்ல ஓப்பனா சொல்லிடுறா. அதை கேட்ட ஹருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க இருக்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிராங்க. அத இதே சமயத்துல ட்ரில்லியன் கேம் கம்பெனில உட்கார்ந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்களா ஆன்லைன்ல, அவங்களும் ரொம்ப ஷாக் ஆறாங்க. ரேயா சொல்றா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது, உங்க கம்பெனி 1000 கோடி ஸ்பான்சர் கொடுக்க முடிச்சுன்னா என்னால 10,000 கோடி 10 லட்சம் கோடி கூட கொடுக்க முடியும், எவன் கிட்ட அதிகமா காசு இருக்கு அவன் எல்லாத்தையும் ஜெயிப்பான், அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுறா பாருங்க. இப்ப கான்ஃபரன்ஸ் முடியுது, லில்லி நேரா போயிட்டு ஹரி கிட்ட பேச போறா பாருங்க. அவன் அதுக்கு முன்னாடி பேசிடுறான், நீ எங்க பேசுறது சும்மா ஹெட்லைன்காக தானே பேசினேன், நம்ம நியூஸ் சேனல்ல போறதுக்கு தானே பேசினேன், அதெல்லாம் நான் ஒண்ணு இல்ல, நான் கண்டுக்கல, நம்மளுக்கு தேவை நம்ம சக்சஸ் ஆகணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் லில்லி உண்மையிலேயே இவனை லவ் பண்ணிருப்பா, ஆனா அவன் இப்படி பேசணும் அவனால எதுவுமே பேச முடியாம போயிடுது. அவன் டீசெண்டா கலட்டி விடுறாங்கிறது தெரிஞ்சு போச்சு இவளுக்கு. இப்ப ஹரு, டீனா, கவின் 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மீடியா சேனல் இப்பதான் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள இப்ப ரேயா விட்ட இந்த அதிரடி திருப்பங்களால இவங்களுக்கும் ஒண்ணு இல்லாம போகும். சோ இப்ப ஹரு என்ன பண்றானா, ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு ஒன்னு கையில எடுக்கிறான். ஜப்பான்ல எல்லாம் இந்த அனிமேஷன் மூவிஸ், அனிமேஷன் சீரிஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கும், நிறைய பேர் பாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனிமி ப்ரொடியூசிங் கம்பெனி தான் இந்த பொப்பராங்கிறது. ஆனா அவங்களுக்கு என்ன ட்விஸ்ட்னா, அவங்க எந்த அவங்களோட கண்டென்ட்டையும் எந்த ஒரு டிவி சேனலுக்கோ இல்லலாம் வந்து யூடியூப் சேனலுக்கோ இந்த ஓடிடிக்கோ எதுக்கு கொடுத்தது கிடையாது. ஒன்லி தியேட்டர்ல மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை போய் பாக்குறதுக்கே அவ்வளவு மக்கள் இருப்பாங்க. சோ இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, அந்த கண்டென்ட் எப்படியாவது நம்ம வாங்கி நம்ம மீடியா சேனல்ல போட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளவுதான், நம்ம சூப்பரா போகுங்கிறது இவங்க முடிவு பண்றாங்க. மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, இவங்க 3 பேரும் அந்த கம்பெனிக்கு போறாங்க. எதுக்காகனா, பொப்பரோ கம்பெனி லேட்டஸ்டா வந்து ஒரு அனிமி மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட ஓடிடி ரைட்ஸ் கேட்டு இவங்க போறாங்க பாருங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே ரேயாவும் அவங்க அசிஸ்டன்ட் போயிட்டாங்க. அவங்க அந்த லேட்டஸ்ட் மூவிக்கான டிஜிட்டல் ரைட்ஸை வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா அந்த கம்பெனியோட எல்லா பினான்சியல் விஷயங்கள் டீலிங்ஸ் எல்லாம் பாத்துக்கிறது இவங்களோட ஃப்ரெண்ட், அப்புறம் அவங்க தான் இவங்களோட அசிஸ்டன்ட் வேற. இவங்க அந்த பினான்சியல் ஹெட்ட பாக்குறாங்க, அந்த அசூமிங்கிற பொண்ணு. அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. ஹரு சொல்றான், நீங்க உங்க டீலிங்க கேன்சல் பண்ணிட்டு எங்க கூட வாங்க, நீங்க எப்படி இருந்தாலும் ரேயா கிட்ட ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியாது, உங்களோட உழைப்பெல்லாம் அவங்க திருடிக்க தான் போறா, அதுவே நீங்க எங்க கிட்ட ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் மட்டும் கொடுப்போம், ஆனா உங்களோட விஷயத்துல நாங்க தலையிடவே மாட்டோங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி பாக்குறான் பாருங்க. நான் அதை கேட்கவே மாட்டேங்கிறா. இல்ல நாங்க ஆல்ரெடி டீல் சைன் பண்ணிட்டோம், அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரு கேம் இருக்கு, டிராகன் மியூசியம்ங்கிற கேம், அந்த கேமுக்கும் நாங்க வந்து ஒரு அனிமி மூவி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் 2 வருஷத்துல, அது அவங்களோட டிவி சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா ஒளிபரப்பு போறாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது இந்த இடத்துல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த ஒசாமா வரா. இவங்க அந்த ரேயா கூட போட்ட டீலை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும் பாருங்க. அதை பார்த்து இவ கோவப்படுறா. என்னன்னா அவ போட்டோ பெருசாவும் இந்த ஒசாமாவோட போட்டோ சின்னதாவும் போட்டிருக்காங்க. ஏன்னா அவ அவ்வளவு பெரிய ஆளா ரேயாங்கிற மாதிரி சண்டைக்கு வந்துட்டு இருப்பா அந்த இடத்துக்கு. அதான் ஹரு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அங்க ஒரு பழைய ஒரு கதை டிராஃப்ட் இருக்கு, அதை பாக்குறான். இப்ப என்ன பண்றான்னா, ஹரு ரேயாவுக்கு கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறான். நீ எதுக்காக இங்க வர சொல்லிருக்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரேயா சொல்றா பாருங்க. எங்களுக்கு எப்படியாவது அந்த லேட்டஸ்ட் அனிமியோட டிஜிட்டல் ரைட்ஸ் எங்களுக்கு விட்டு கொடு நீ அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறா. அதுக்கு ரேயா சொல்லிடுறா, ஓ நான் விட்டு கொடுக்கணுமா, அப்பனா நீ நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கணும், நீயும் கவினும் என்னோட அடிமைங்களாவே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர இவன் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான்.
ஆனா இவங்க பிசினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ரேயாக்கு பாத்தீங்கன்னா இவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க, சந்தோஷமா பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, அப்படியே ஹாப்பியா அந்த டேட் முடியுது. அப்பதான் ரேயா வந்து ஹரு கிட்ட ஒரு விஷயம் சொல்றா. என்னன்னா அவங்க கம்பெனி அவ்வளவு சீக்கிரமா டீலிங் சைன் பண்ண ஒத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட்ல அவ்வளவு குறியா இருப்பாங்க. பார்த்து செலவானாலும் அவ்வளவு சூப்பரா மக்களுக்கு டெலிவரி ஆகணுங்கிறது ரொம்ப முன்மரமா இருப்பாங்க. ஆனா அவங்க கம்பெனி ஏன் இப்ப ரேயா கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களோட இந்த விஷயமே உங்களுக்கு எதிரா மாறிடுச்சு. எப்படின்னா இப்ப அவங்க 10 மூவி ரிலீஸ் பண்றாங்கன்னா 2 மூவி செம்ம ஹிட் ஆயிடுது. ஆனா மிச்சம் எல்லா மூவி செம்ம அட்டர் ஃபிளாப் ஆயிடுது. ஆனா அதோட ரெவென்யூ எல்லாம் எங்க போகும்? சோ அதெல்லாம் லாஸ் ஆகுது. அதை ஈடு கட்டுறதுக்கு தான் இப்ப இவங்க இங்க டீலிங்கே சைன் பண்ணிருக்காங்க இவங்க கூட. சோ ஹருக்கு வந்து இவங்களோட நிலைமை இப்ப புரிய ஆரம்பிக்குது. இப்ப என்ன பண்றாருன்னா தொப்பி அங்கிள் ஹருவை இன்வைட் பண்றாரு. ஹரு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த சிஇஓ இவர் போய் பார்த்தது, அவர் வந்து டீல் வந்து ப்ரொபோஸ் பண்ணது இவருக்கு, இந்த ட்ரில்லியன் கேம் கம்பெனி விட்டு வெளியே வர சொன்னது, இது எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. அப்ப ஹரு வந்து சோ நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க மாதிரி கேட்க போற. நான் என்ன முடிவு பண்ணி ஆகணும்? நான் வந்து இந்த ஏஜென்சியோட தலைவரா வந்து இங்க இருக்க ஆக்டர்ஸ்க்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், அவங்கள பெரிய பெரிய இடத்துல மீட் பண்ணி ஆகணும், அவங்க வளரத நான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போற. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அந்த சிஇஓ காட்டுறாங்க பாருங்க, அவன் செம கெத்தா உட்காந்துருக்கான், எப்படி இருந்தாலும் இவங்களை அடிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவனுக்கு ஒரு ட்விஸ்ட். தொப்பியங்கள் என்ன கொடுக்குறாருன்னா இவங்க கம்பெனி கொடுத்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இனிமே என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இப்ப மறுநாள் என்ன பண்றாங்கன்னா ஹருவும் கவினும் நேரா போயிட்டு அந்த அசுமிய பார்க்க போறாங்க. பப்போரா கம்பெனி அந்த பினான்ஸ் ஹெட்ட போயிட்டு அவகிட்ட சொல்றாங்க. ஹரு சொல்றா, நீ ஒரு கதையை உருவாக்கி இருக்க அனிமி மூவிக்காக, அதான் அங்க ஓரமா கிடக்குது. இத பத்தி நீ சின்ன வயசுல 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் நீ பேசிருக்க, ஆனா அது எங்க போச்சு, உன்னோட ஸ்பிரிட் எங்க போச்சுங்கிற மாதிரி கேட்க மாதிரி. நாங்க என்ன பண்ண முடியும், இந்த கொடுத்தோம்னா யாருமே அதை ப்ரொடியூஸ் பண்ண விரும்பல, ஸ்பான்சர் பண்ண விரும்பல, இந்த கதை வந்து என்னோடையது, உசாமியோடது கிடையாது, அவளோடது இருந்துச்சுன்னா இந்நேரம் எப்படியோ போயிருக்கும், என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. அப்ப ஹரு சொல்றா, நான் உங்க கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், உங்க கதையை வந்து நம்ம அனிமி மூவியா மாத்தி காட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குறான். ஆனாலும் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னா ரேயா கம்பெனி கூட இவங்க டீல் சைன் பண்ணிருக்காங்க, இவங்க எப்படி அட் டைம்ல 2 மூவி ஒன்னா உருவாக்க முடியும், இது வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்ப ஹரு என்ன பண்றா, நைட் ஃபுல்லா பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் கிட்ட, வெளிநாட்டுல இருக்க எல்லா கிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். சோ இப்ப மறுநாள் காட்டுறாங்க, ஹரு கவிட நேரா போயிட்டு அந்த ஒசாமி கிட்ட போயிட்டு அவ ஃப்ரெண்டோட ஸ்கிரிப்ட கொடுத்து இத மூவியா நீங்க தான் உருவாக்கணும், நாங்க அதுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி. என்ன நீங்க 2 பேரும் காலங்காலத்துல விளையாடுறீங்களா என்கிட்ட வந்துகிட்டு, ஆனா டிராகன் பேங்க் கம்பெனி கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அது முன்னாடி நீங்க இதை முடிச்சிடலாம், 6 மாசத்துல இதை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன விளையாடுறீங்களா, அனிமினா அவ்வளவு இலக்காரமா நினைக்கிறீங்களா? ஒரு ஸ்டில், ஒரு அசைவும், ஒரு கிரியேட்டரோட அவ்வளவு உழைப்பு அதுல இருக்கும். அனிமி சாதாரண விஷயம் கிடையாது, 6 மாசத்துல வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை. நீங்க வந்து எங்க கூட வேலை செய்யற மொத்தம் ஒத்துக்கோங்க, ட்ரில்லியன் கேமுக்கு பல ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, உலக நாட்டுல இருக்க பெரிய பெரிய அனிமி கம்பெனில எங்க கூட வந்து பார்ட்னர் பண்ண ரெடியா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, நீங்க எங்க கம்பெனில ஒர்க் பண்ணணுமா இருக்குது. உலகத்துல தலை சிறந்த அனிமி கிரியேட்டர் நீங்க, உங்க கூட வேலை பாக்குறதுக்கு எல்லா பெரிய பெரிய ஃபாரின் நிறுவனங்களும் போட்டி போட்டு ரெடியா இருக்காங்க, என்ன என் காதுல பூ சுத்திரி அப்படிங்கிற மாதிரி பாக்குற பாருங்க. இவன் நேரா வந்து ஒரு வீடியோ கால போற, அங்க பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்க பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய அனிமி கம்பெனி எல்லாம் வந்து இவங்க கூட பேசுறாங்க. அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எங்க கூட வேலைக்கு வாங்க, இந்த கதையை சூப்பரா மாத்தி காட்டுறோம், நாங்க ஆல்ரெடி ஹரு சொன்னதை வச்சு ஒரு அனிமேஷன் வீடியோ ரெடி பண்ணிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் காட்டுறாங்க பாருங்க. இவ செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறா, இவளுக்கும் உங்க கூட வேலை செய்யறதுல ஓகேவா ஆயிடுது, இவ இந்த படத்துக்கு ஓகே சொல்லிடுறா. இப்ப ஹரும் கவினும் செம்ம ஹாப்பி ஆறாங்க, நேரா கம்பெனிக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்க வீடியோ கால்ல பேசினவங்க எல்லாருமே தரையில பேசினவங்க திரையில நிக்கிறாங்க. கவினுக்கு அப்படியே ஷாக் ஆறா, என்ன நடக்குதுன்னு புரியல. அப்பதான் இவன் திருவேலை எல்லாம் புரிஞ்சுக்கிறான். ஓகே, இது எல்லாமே செட்டப், இதுவும் ஃபேக்குங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனாலும் இவங்களுக்கு பயம் வருது, எப்படி நம்ம அவ்வளவு பெரிய பொய்ய வந்து உங்ககிட்ட சொல்லிருக்கோம், இவங்க எல்லாம் எப்படி நம்ம 6 மாசத்துலயே அனிமி மூவி ரெடி பண்ணுவோம், நீ என்ன இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கவின் பயப்படுறான் பாருங்க. அப்பதான் ஹரு சொல்றான், நீ பெஸ்ட் இன்ஜினியர், அன்னைக்கு காட்டினி ஒரு ஏஐ வீடியோ எங்களெல்லாம் வச்சு எடுத்தியே, அதே மாதிரி நீ பண்ணு, அப்படியே நம்ம மறைமுகமா வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்க ஹரு சொல்றான். இப்ப ரேயாக்கு ட்ரில்லியன் கம்பெனியும் அப்புறம் அந்த பப்போராவும் சேர்ந்து ஒரு புது மூவி ரிலீஸ் பண்ண போறாங்க 6 மாசத்துலங்கிற விஷயம் தெரிய வருது பாருங்க. அவ ஷாக் ஆறா. இப்ப மறுநாள் ஆகுது, இவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி பண்றாங்க இந்த புது மூவியோட நியூஸ் வெளியிடுறதுக்காக. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரேயா வந்துட்டா. அவ வந்து சொல்றா இந்த ஒசாமி கிட்ட, இங்க பாருங்க இவங்க சொன்னது எல்லாமே ஃப்ராட், இவங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிட்ட பேசினதும் கிடையாது, நான் ஆல்ரெடி அவங்க கம்பெனி கால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன், பேசாம இந்த கான்ஃபரன்ஸ் இவங்க கூட வேலை பாக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ ஒசாமி செம்ம டென்ஷன் ஆகுறா, என்னது என்ன நீ ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஹரு கிட்ட கேக்குறா பாருங்க. ஹரு ஆமா ரேயா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஹரு சொல்றான் பாருங்க. அதை கேட்ட ஒசாமி செம்ம டென்ஷன் ஆகுறா. இரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் உன்னோட உண்மை முகத்திரை கிளிக்கிறேன் பாரு சொல்லிட்டு உள்ள போறா பாருங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒசாமி அப்படிதான் பேச ஆரம்பிக்கிறா, இவங்க சரியான ஏமாத்தக்காரங்க, எங்களெல்லாம் ஏமாத்திட்டாங்க, பெரிய பெரிய ஃபாரின் அனிமேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் கிடையாது, என் அசிஸ்டன்ட் இருக்காளே அவ என் ஃப்ரெண்டு தான், அவ சொன்ன இது வரைக்கும் எல்லா கதையும் கேவலமா இருந்துச்சு, ஆனா இந்த கதையை தவிர இது அப்படியே என்னோட மனசே வருடுச்சு, நாங்க இந்த மூவியை வந்து ட்ரில்லியன் கம்பெனியோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆறாங்க.
அப்ப ஹரு வந்து பேச ஆரம்பிக்கிறான். நாங்க இந்த மூவியை வந்து வெறும் 6 மாசத்துல ரிலீஸ் பண்ண போறோம், சோ எல்லாருமே காத்துக்கிட்டு இருங்க இவ்வளவு பெரிய படைப்பாளியோட படைப்புக்காக அப்படிங்கிற மாதிரி நியூஸ்காரங்களும் கேக்குறாங்க. எப்படி 6 மாசத்துல ஒரு அனிமி மூவி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி அதுக்குதான் ஒரு பெஸ்ட் இன்ஜினியர் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹரு கவின் கிட்ட சொல்றான். இப்ப கவின் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றான் எப்படி ஏஐ வந்து இவங்க நினைக்கிற மாதிரி 6 மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி. இப்ப நார்மலா ஒரு அனிமி மூவி ஒரு வீடியோக்கு அதாவது ஒரு செகண்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 ஃப்ரேம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து உரையணும். அதனாலதான் அந்த மூவி அவ்வளவு லேட் ஆகுது. இப்ப ஏஐ வந்து இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 ஃப்ரேம் ஒரே வேண்டிய இடத்துல ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 ஃப்ரேம் உறைஞ்சாலே போதும், அதுவாவே அந்த வீடியோவா கன்வெர்ட் பண்ணும் அந்த இமேஜ் 1 செகண்ட் வீடியோவா. இது மாதிரி ஏஐ மூலமா வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா 6 மாசத்துல இந்த படைப்பை உருவாக்கலாங்கிற மாதிரி கவின் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கும் மீடியாக்காரங்க கேள்வி கேக்குறாங்க, ஒசாமி உங்களோட படைப்பே பெரிய விஷயம் ஆனது என்னன்னாலாம் நீங்க ஒரு ஃப்ரேம் நீங்க பார்த்து செதுக்குனாலதான். இப்ப அதே நீங்க ஏஐ கிட்ட உருவாக்குனீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இது எல்லாமே காரணம் வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுறா. ரேயா செக்ரட்டரி ஒசாமியை பார்த்து ஒரு क्वेश्चन கேக்குறான், நீங்க எங்க கூட சைன் பண்ண டீல் பத்தி நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப ட்ரில்லியன் கம்பெனி கூட நீங்க டீல் சைன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு நீங்க பெனால்டி கட்டுற மாதிரி இருக்கும், எங்க விதிமுறைகளை நீங்க மீறின மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி அவ்வளவு கடன்ல இருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க, ஒசாமியும் ஃப்ரெண்டும். அப்பதான் இந்த இடத்துக்கு ஹரு வந்து அவன் சொல்றான், நாங்க அவங்களோட கடன் எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், இந்த பெனால்டி சார்ஜ் எல்லாமே நாங்க ட்ரில்லியன் கம்பெனி ஏத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பாருங்க அங்க இருக்க எல்லாருக்குமே என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகுது. உங்க கம்பெனி அவ்வளவு பெருசு கிடையாது, நீங்க எப்படி பெனால்டி குடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க மாதிரி அங்கதான் ஹரு வந்து சம மாஸ் மூவ் ஒன்னு பண்றான். அதுக்கு எங்களுக்கு பப்பரா கம்பெனி உதவி செய்வாங்க நான் நம்புறேன். அவங்களோட எல்லா கண்டென்ட் எல்லா மூவிஸும் தியேட்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கண்டென்ட் எல்லாம் எங்களோட ஓடிடில நாங்க ரிலீஸ் பண்ணோம்னா எங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், நாங்களும் கொஞ்சம் முன்னேறுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் நேக்கா அவங்களோட கண்டென்ட்டையும் வாங்கிக்கிறான். அந்த இடத்துல இதெல்லாம் கேட்டு ரேயா செம டென்ஷன் ஆகுறா, செம கடுப்பாகிறேன். ஏன்னா மொத்தமா அந்த பப்பரா கம்பெனில இருந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். இவன் எல்லாத்தையும் அவன் ட்ரில்லியன் கேம் கம்பெனிக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான். இப்ப இந்த கான்ஃபரன்ஸ் முடியுது, எல்லாருமே வெளியே வராங்க. அப்ப ஒசாமி கேக்குற ஹரு கிட்ட, அவ்வளவுதான் ரேயா கூட போட்ட டீல் வந்து ஒண்ணு இல்லாம போயிடும்ல, கரெக்ட் தானே நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குற பாருங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆறாங்க. ஏன்னா இது என்ன பாத்தீங்கன்னா ஒசாமி ஹரு போட்ட டீல் தான் இது. அவளுக்கு ஆல்ரெடியா இந்த விஷயம் ஃபேக்கா தான் வந்து பேசியிருக்காங்க ஒரு வீடியோ கால்ங்கிற விஷயத்த அவன் அழகா சொல்லியிருக்கான் ஹரு. இப்ப இவங்க போட்ட டிராமாவே எதுக்காகனா ரேயாவை முட்டாளாக்குறதுக்கு தான். அப்பதான் ஒசாமி சொல்றா, எனக்கு வந்து ஹரு எதுக்காக இது பண்ணான்னு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா ஏஐ பத்தி நான் நம்பிக்கை இல்லாம இருந்தேன், என்கிட்ட இந்த வீடியோ காட்டணுங்கிறதுக்காக தான் இவன் ஒரு ஃபேக்கா ஒரு கம்பெனி இருக்கு, அந்த ஆளுங்க என் கூட ஒர்க் பண்ண போறாங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பேசினா அதை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்படியே ஹாப்பியா ஆறாங்க. இப்படியே இந்த டீல் செமையா சைன் ஆகுது. ஹரு நினைச்ச மாதிரி அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்ப டிராகன் பேங்க் காட்டுறாங்க. அந்த சிஇஓ என்ன பண்றாரு, ரேயா கிட்ட வேலை பார்த்த எல்லாருமே வந்து வேலையை விட்டு தூக்கிறாரு. குறிப்பா அந்த புதுசா இவங்க ஓடிடி சேனல் கிரியேட் பண்றதா இருந்தாங்களா அதுல வேலை பார்த்த எல்லாருமே தூக்கிடுறாரு. ரேயா போயிட்டு உங்க அப்பா கிட்ட கேக்குற, என்னாச்சுப்பா ஏன்பா இப்பெல்லாம் பண்றீங்க முறை, நீ பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், நீ பண்ண ஒண்ணு உருப்படல, அங்க பாரு ஹரு அவன் எல்லாத்தையும் சாதிச்சிட்டான், மொத்தமா அவன் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டான், அந்த பொப்பராவோட அனிமி வாங்குறதுனால அவனுக்கு பாரு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா எல்லா டிவி சேனலையும் இப்ப ட்ரில்லியனோட ஓடிடி சேனல் வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. நீ பாரு அவனுக்கு அழகா ரோடு போட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா மறுநாளே வந்து ஹரு, கவின் அப்புறம் தொப்பியங்கள் 3 பேரையுமே இந்த சிஇஓ இன்வைட் பண்றாரு. டீல் பேசுறாரு, இந்த மாதிரி உங்க ட்ரில்லியன் நெட்வொர்க்கே நான் மொத்தமா வந்து 70 லட்சம் கோடிக்கு நான் வாங்கிக்கிறேன், என்கிட்ட டீல் சைன் பண்ணிடுங்க மாதிரி சொல்றான். பாருங்க தொப்பியங்களுக்கு கேக்குறாரு, நீ கொஞ்சம் ஓவரா எஸ்டிமேட் பண்ற மாதிரி இல்லையா, எங்களை பார்த்து லட்ச கோடி எல்லாம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது எனக்கு ஒண்ணு எனிமையை மொத்தமா நசுக்கணும், இல்ல மொத்தமா உங்களை அப்படி எடுத்துக்கணும், அதான் என்னோட பாலிசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹருக்கு வந்து அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு ரேயாவியே, ஏன்னா அவனோட இன்டெலிஜென்ஸ் அப்படி சூப்பரா இருக்கு, இவரை மாதிரியே அவன் யோசிக்கிறாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவனை எப்படியா அந்த மருமகன் ஆக்கிக்கணும், நம்ம நெக்ஸ்ட் நம்ம பெருசா வளரணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுக்கெல்லாம் இவங்க என்ன ஆன்சர் பண்ண போறாங்க அது நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பாருங்க. நீங்க பண்ற சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, பாய்.